பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு பார்க்க போற வசனம் யோனா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி, அவர், நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாக பிரசங்கி என்றார். இந்த வசனத்தை பார்த்தோம்னா யோனா கிட்ட கர்த்தர் செகண்ட் டைம் பேசுறாங்க, அப்படிதானே? செகண்ட் டைம் பேசுறதுக்கு முன்னாடி யோனா என்னெல்லாம் கோ த்ரூ பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, லைக் அவங்க கர்த்தருடைய வார்த்தை முதல் தரமாக அவங்க கிட்ட வருது. லைக் நீங்க நினிவேக்கு போய் அந்த தேசத்துல நீங்க மனம் திரும்புங்க அப்படின்னு சொல்லி நீங்க கர்த்தருடைய வசனத்தை அவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா என்ன பண்றாங்க யோனா அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க கர்த்தருடைய வார்த்தையை கேட்காம அவங்க தர்ஷிஷ்க்கு போறாங்க. அங்க போற வழியில அந்த செகண்ட் சாப்டர் வாசித்து பார்த்தோம்னா ஃபுல்லா அவங்க கப்பல்ல பிரயாணம் பண்ணிட்டு இருக்காங்க. அயர்ந்த நித்திரையில எந்த ஒரு கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமா நம்ம போகும்போது நம்மளால நிம்மதியா படுக்க முடியாது, அப்படிதானே? நம்ம அங்கேயும் இங்கும் உருண்டு, இப்படி ஏசப்பா சொல்லியிருக்காங்க, நான் இப்படி பண்ணலாமா அப்படின்னு நம்ம யோசிப்போம், அப்படிதானே? ஆனா அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளா தூங்குறாங்க. ஆனா கர்த்தர் அவங்களுடைய சுற்றிலும் ஒரு பெரிய கொந்தளிப்பை உண்டாக்குறாங்க. அப்போ அந்த வசனத்தை வாசிக்கும் போது அது ரொம்ப அவ்வளவு அழகா இருக்கு. கர்த்தருடைய தீர்மானத்தை நிறைவேற்றாதபடி அவர் நல்ல கம்ஃபர்டபுளா தூங்கிட்டு இருக்கும்போது அந்த கடல் இறையுது. அங்க ஒரு பெரிய கொந்தளிப்பு காணப்படுது. அதை பார்த்துட்டு அங்க உள்ளவங்க யாரா இருக்கும் இதுக்கு ரீசன் அப்படின்லாம் பார்க்கும்போது இவ சீட்டு போட்டு பார்க்கும்போது யோனாவோட பேரு தான் விழுது. அப்போ அவங்க கிட்ட கேட்கும்போது யோனா சொல்றாங்க, லைக் நான் கர்த்தருடைய சன்னிதானத்தை விட்டு விலகி ஓடுறேன். நான் அவருடைய வார்த்தை எனக்கு இப்படி வந்துச்சு. கர்த்தருடைய அதாவது மகா வல்லமை உள்ள கர்த்தர், இந்த உலகத்தை படைத்த கர்த்தரிடத்தினுடைய சன்னிதானத்தை விட்டு நான் விலகி ஓடுறேன் அப்படின்னு அவங்க எக்ஸ்பிளைன் பண்றதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஆனாலும் அந்த ஜனங்களுக்கு என்ன பண்ணனே தெரியல. ஏன்னா அவங்க மேல எந்த ஒரு குற்றத்தையுமே காணல. அவங்க கம்ஃபர்டபுளா தூங்கிட்டு இருக்காங்க, அப்படிதானே? ஆனா அவரே சொல்றாரு, ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாரு, என்ன தூக்கி அந்த கடல்ல போட்டுடுங்க, அது அமைதி ஆயிடும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவங்க பயந்துட்டே தூக்கி போட்டுறாங்க, கடலும் அமைதி ஆயிடுச்சு. இதுல இருந்து நம்ம என்ன பாக்குறோம்னா, கர்த்தருடைய வார்த்தையை மீறி நம்ம செய்யும் போது கண்டிப்பா கர்த்தர் நம்மள அவங்க பக்கமா சேர்க்கறதுக்கு என்னன்னாலும் செய்வாங்க. அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம கர்த்தருடைய வார்த்தையை விட்டு நம்ம விரும்பின மாதிரி சில காரியங்களை செய்துட்டு இருக்கலாம், அப்படிதானே? அப்படி செய்துட்டு இருக்கும்போது கர்த்தர் 2வதாக சான்ஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான் இந்த வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது. அதுதான் இங்க பாக்குறோம். கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு 2ஆம் தரமாக உண்டாக்கப்பட்டது அப்படின்னு பாக்குறோம். அப்போ 2வது ஒரு சான்ஸ் கர்த்தர் கொடுக்கறாங்க. அப்போ அவர் முதலாவது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம விழுந்து அந்த கடலிலே அந்த பெரிய மீனின் வயிற்றுக்குள்ள இருக்கும்போது அவர் எவ்வளோ அப்படியே ரிப்பன் பண்றாங்க, ஏசப்பா என்ன நீங்க மன்னிச்சிடுங்க ஏசப்பா, நான் உமக்கு விரோதமா நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு அந்த 2வது அதிகாரத்துல பார்க்கும்போது கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாரு. என்னுடைய நெருக்கத்திலே நீங்க எனக்கு விடை தாங்க, எனக்கு உத்தரவு வரலி நீங்க அப்படின்னு நிறைய வசனங்கள்ல இருந்து அவங்க பேசுறத நம்ம பார்க்கிறோம், அப்படிதானே? அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம நமக்கு ஒரு முதல் சான்ஸ் கொடுத்து ஏசப்பா நம்ம அதை விட்டுருக்கலாம். ஆனா கர்த்தர் கண்டிப்பாக 2வது சான்ஸ், யோனாவுக்கு 2வது சான்ஸ் கொடுத்தாங்களோ அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியாம நம்ம வழி தவறி போனாலும் கர்த்தர் 2வது முறையாக நம்மளை அணைத்து கொள்கிற கர்த்தரா இருக்கிறாங்க. எப்படி யோனாவுக்கு ஒரு கிரேஸ் கொடுத்தாங்களோ, லைக் அவ்வளோ பெரிய கடலின் உக்கிரகத்திலிருந்து அவங்கள காப்பாற்றுறதுக்கு ஒரு பெரிய மீனை கர்த்தர் கட்டளையிட்டாரோ, அதே வண்ணமாக நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம கர்த்தருடைய வார்த்தையை விட்டு தூரமாக போயிருக்கலாம். அவருடைய வார்த்தை எனக்கு ரொம்ப கடினமா இருக்கு, இது பண்ணவே முடியாது ஏசப்பா அப்படி நம்ம விலகி ஓடி இருக்கலாம். ஆனா கர்த்தர் ரொம்ப கருணை உள்ள தேவன். எப்படி ஒரு கிரேஸான ஒரு மீனை யோனாவை கொடுத்து காப்பாற்றி மறுபடியும் கரைக்கு சேர்த்தாரோ அதே தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கையில
நம்ம கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி தூரமாக இருந்தாலும் கர்த்தர் நம்மை மறுபடியும் அணைத்துக் கொள்கிற தேவனா இருக்கிறாங்க. கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.